வணக்கம். பிக் பாஸ் எந்த அளவுக்கு விமர்சனம் ஆகுமோ அதே அளவுக்கு காமன் மேன் அந்த நிகழ்ச்சியுமே விமர்சனம் ஆகிட்டு இருக்கு. காமன் மேனில் விமர்சனம் ஆகிறதுக்கு நடுவர்கள் ஹாரியும் சரி, ராஜும் சரி, ஓவியாவும் சரி, போட்டியாளர்கள் மிக கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே இந்த ரிஜெக்ட் ஆகி வெளியே வராங்கல்ல, அவங்கெல்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி பேசுகிறாங்க. ஒரு நைட்டி போட்டுகிட்டே ஒருத்தவங்க வருவாங்கள்ல, அவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் என்னையெல்லாம் நடுவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் அவமானப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, என்னையே ஒரு மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. மாயாலாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு என்னை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னை மன அழுத்தத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால நான் அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் விடமாட்டேன். ஆடிஷனுக்கே நான் நைட்டியில் தான் போனேன். அப்போ கூட நான் விஜய் டிவிட்ட கேட்டேன், நைட்டியில் வரலாமா? எனக்கு நைட்டி தான் ஒரு அடையாளம், நைட்டியை போட்டுட்டு தான் நான் வீடியோலாம் போடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் நைட்டி போட்டுட்டு வரலாமான்னு நான் விஜய் டிவிட்ட கேட்டேன். வாங்கன்னு சொன்னாங்க. டிஆர்பிக்காக என்னை வர சொன்னாங்க. அங்கே நடக்கிற போட்டிகளெல்லாம் கலந்துக்கிட்டோம். போட்டியில் ஜெயித்தவங்களுக்கும் டோக்கன் கொடுத்தாங்க, தோத்தவங்க சிலருக்குமே டோக்கன் கொடுத்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது, இவங்க திட்டம் போட்டு ஆட்களை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் இந்த காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோவை கொண்டு வரணும், ஷோவை பரபரப்பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களையெல்லாம் கூப்பிட்டு எங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை, மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரி மேலேயும் ராஜு மேலேயும் மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆரியும் ராஜும் அவங்க என்னவோ பெரிய இதில் கப்பு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பெரிய திறமைசாலிலாம் கிடையாது. ராஜெல்லாம் மிச்சர் தின்னுட்டு கிடந்தார். ஆரி என்ன பெருசாக செயல்பட்டார்? ஆரி எல்லாத்துக்கும் பதில் சொன்னார், அவ்வளோதான். பெருசாக ஒரு மன உறுதியோட பிக் பாஸை கையாண்ட மாதிரி தெரியல எங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பரபரப்பாக இருக்குது. ஆரி, ராஜு, ஓவியா இவங்க டிசைட் பண்ணி அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க தேர்ந்தெடுக்க முடியும், யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், யாரை வேணாலும் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் கிடையாது. அங்கே பார்க்குறாங்கல்ல, லைவ் பார்க்குறாங்க, அதை டெலிகாஸ்ட் பண்ணதை பார்க்குறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் இதில் ஒருத்தர் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி எல்லாருமே வெளியேற எல்லாருமே நடுவர்களாக இருக்கிற இந்த 3 பேர் மேலே குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனால் இந்த பதில் சொல்கிறது ஒரு நெட்டிசன் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, அவரே போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நடுவர்கள் அப்படிங்கிறவங்க என்ன போட்டியாளர்களாக நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 100 நாள் இருக்கணும். 100 நாளில் உங்களால் எப்படியெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 100 நாள் இருந்துருக்குறாங்க. 100 நாளில் என்னென்ன பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க, அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய மன வலிமை எப்படி இருக்குது, அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வீங்க, இது சம்மந்தமாக தான் அவங்க போட்டியாளர்களை தேர்வு பண்ணுறாங்க. மன அழுத்தத்தை எங்களால் சமாளிக்க முடியல, மன அழுத்தம் எங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறதே தப்பு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா மன அழுத்தத்தை உங்களை அதிகப்படுத்துவாங்க. அந்த அதிகப்படுத்தும் போது நீங்கள் அந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அழுது ஹேண்டில் பண்ணுறீங்களா, சிரிச்சு ஹேண்டில் பண்ணுறீங்களா, எதிர்த்து ஹேண்டில் பண்ணுறீங்களா, இப்படிங்கிறத தான் சூஸ் பண்ணுறது ஒரு நடுவரோட வேலை. அதை விட்டுட்டு நடுவர் எங்களை மன அழுத்தத்தை உள்ளாக்கிட்டாரு, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அதெல்லாம் கேட்க முடியாது. 100 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி மன அழுத்தத்தெல்லாம் நேரடியாக சந்திச்சு தான் ஆகணும், சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள், பக்குவங்கள் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான் நடுவரோட டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஓவியாவோட முதல் சீசனில் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளாயிட்டாங்க. என்னை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி நீச்சல் குளத்துக்குள்ளேயே போய் விழுந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஏன்னா மன ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடல் ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரொம்ப வித்தியாசமான நபர்களை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி உள்ளே தள்ளுவாங்க. அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பார்க்கணும். இதில் நடுவர்கள் எங்களை மரியாதை இல்லாமல் நடத்திட்டாங்க, நடுவர்கள் எங்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, அநாகரிகமாக பேசுகிறாங்க, மன ரீதியாக எங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் மன ரீதியாக துன்புறுத்த தான் செய்வாங்க. உங்களை எப்படி உங்களை அட்டாக் பண்ணால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு உங்களை அட்டாக் பண்ணுவாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களால் போய் ஒளிஞ்சிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இந்த மன அழுத்தத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்க கேட்குற அந்த கேள்விக்கே உங்களால் அந்த மன அழுத்தத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் எதிர்வினையாற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை அவர் கேட்டிருக்காரு. இதை தான் ஆரி எடுத்து அவருடைய பக்கத்தில் போட்டிருக்கிறாரு. போட்டு இதுதான் உண்மையே,
இதுதான் நாங்கள் இதுக்கு தான் செலக்ட் பண்ணுறோம், நாங்கள் இப்படி தான் செலக்ட் பண்ணணும், எங்களுக்கு இதுதான் கொடுக்கப்பட்டிருக்க வேலை, எங்கள் வேலையை நாங்கள் சிறப்பாக செய்யணும். நீங்கள் போட்டியாளர்கள் வந்திருக்கீங்க, காமன் மேனுக்கு வந்திருக்கீங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணுன்னு உங்களுடைய ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு எல்லாமே அதுவாக இருக்கட்டும், எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படி பிக் பாஸை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, பிக் பாஸ்க்குள்ளே என்னென்ன நடக்கும், இந்த இடத்துல எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியதான் எங்கள் வேலை. நாங்கள் அதை செக் பண்ணுறோம், அதை கேள்வி கேட்குறோம், அந்த கேள்வி உங்களுக்கு புரியுது, அதுக்கு பதில் சொல்ல முடியல, எங்களை வெளியே போய் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. உங்களை வந்து ஏன் விளக்கணும், எதுக்காக உங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து விலக்கி விடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இதுதான் நம்ம கடைசி அப்படிலாம் நினைக்காதீங்க. திரும்பவும் வாய்ப்புகள் வரும், திரும்பவும் நீங்கள் வரலாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கலந்துக்கலாம், பிக் பாஸ் உள்ள போட்டி போடலாம், பிக் பாஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையான பிக் பாஸ் அப்படிங்கிறது மிக மோசமாக இருக்கும். அங்கே வந்து பிக் பாஸ் வந்து உங்களுக்கு இப்படி செயல்படுங்க அப்படி செயல்படுங்க அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. யாரும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. நீங்களாக முடிவெடுக்கணும், நீங்களாக அந்த பிரச்சனையை சமாளிக்கணும். உங்களுக்கு இவர் சப்போர்ட் வருவாங்க, அவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க, இவங்க சுற்றிலும் நம்மளோட இப்படி இருப்பாங்க, கண்காணிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அங்கே நீங்களாக தான் இருக்கணும், நீங்கள் தான் உங்கள் பிரச்சனையை சமாளிக்கணும். உங்களை ஒருத்தவங்க காயப்படுத்த தான் செய்வாங்க, மன அழுத்தங்களை தான் கொடுப்பாங்க. அந்த எமோஷ்னலில் ட்ரிக்கர் ஆகி நீங்கள் வந்து அவங்கள அடிக்க போகிறது, கடிக்க போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்க முடியாது. வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே வெளியேற்றிடுவாங்க. நீங்கள் எதுக்காக போகிறீங்க பிக் பாஸுக்குள்ளே? உங்களை வெளி உலகத்தில் காட்டுறதுக்கு. நீங்கள் யதார்த்தமாக இருக்கீங்க, நாங்கள் அப்படியே உண்மையாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தகுதி இல்லை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் உங்களை இன்னும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உங்களை அனுப்பலை அப்படின்னு சொல்லி ஆரி வந்து பதிவு போட்டிருக்காரு. இவருடைய பதிவு உண்மை தான். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துட முடியாது. இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த முனியம்மா அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த சேரை போட்டியில் வந்து தோத்துட்டாங்க. தோத்தா என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தங்க எடுக்கிறாங்க, ஒரு போட்டியாளர் எடுக்கிறாங்க, அவங்க சேரில் உட்கார கூட இல்லை. ஆனால் இவங்க உட்காடுறாங்க, அவங்க மேலே உட்காந்துடுறாங்க. மேலே உட்கார்றது அநாகரிகம் அப்படின்னு கருதி அவங்க அந்த போட்டியில் வெளியேறினா கூட பரவாயில்லன்னு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் மாயா போய் அவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்டாங்க. உங்களுடைய இந்த பெருந்தன்மை இருக்குல்ல, இந்த பெருந்தன்மைக்கு நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சந்தேகத்தை கிளப்புது. அவங்கள நீங்கள் தேர்வு பண்ணி வச்சுருக்கீங்க, ஒருத்தங்க தோத்துட்டாங்க, அந்த போட்டியில் தோத்துட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? பார்க்கவே கூடாது. அவங்கள அங்கேருந்து விலக்கி இருக்கணும். தோத்துட்டீங்க, பிக் பாஸுக்குள்ளே அப்படி தான் நடக்கணும். நீங்கள் தோத்தவங்கள உள்ளே கொண்டு வரக்கூடாது. எப்படி நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் முனியம்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நெட்டிசன் கேட்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேள்வியை நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த காமன் மேனில் வந்து சில பஞ்சாயத்துகளை இப்போ சமீபமாக நிறைய பேர் வந்து கிளப்பி விட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த பரபரப்பு தான் பிக் பாஸ் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எப்பயுமே பிக் பாஸை ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமாக போகும். இந்த கேரக்டர் இப்படி இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் தெரியாது. இப்போ காமன் மேன் நிகழ்ச்சியில் இருக்கிற ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுறாங்களா, இந்த 10 பேர் யார், எப்படி, என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ அவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னா இவங்க இந்த கேரக்டர்ப்பா அப்படிங்கிறது. அதே போல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றாங்கல்ல சீரியல் ஆக்டர், அவங்களுக்கும் வந்து தெரியும் இவங்க கூட இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஸ்டைலை வந்து பிக் பாஸ் இப்போ உருவாக்கியிருக்காங்க. இது வந்து இப்போ மக்கள் மத்தியில் கொஞ்சம் பரபரப்பை உருவாக்குது அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸை பற்றி, காமன் மேனை பற்றி, காமன் மேனில் செலக்ட் பண்ணுறதை பற்றி? இதை தொடர்ந்து நம்ம சேனலில் இது போல் வீடியோக்கள் நிறைய வரும், இனிமே வரும். நீங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.